ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா இளையராஜா பிளாக்ஸ். காலையிலே வண்டி எடுத்துட்டு எங்கே கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஷேர் பண்ண போறேன். லெட்ஸ் கோ. நான் எந்த சிட்டில போயிட்டு இருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க. ஒரு க்ளூ. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ட் சிட்டி இன் இந்தியா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. This is the Chandigarh, the city beautiful. Also, the one of the best planned cities in India. சண்டிகருக்கு சண்டிகர்னு பேர் யார் வச்சாங்கன்னு தெரியுமா? பேர் தந்த அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்களும் என் கூட வாங்க. இப்போ நம்ம சண்டிகர் சிட்டியை கிராஸ் பண்ணி சண்டிகர் ஷிம்லா ஹைவேல என்டர் ஆயிட்டோங்க. டெல்லியில இருந்து சண்டிகர் வந்தீங்கன்னா அரௌண்ட் 250 கிலோமீட்டர். சண்டிகர்ல இருந்து நீங்க ஷிம்லா போகணும் அப்படின்னா அரௌண்ட் 120 கிலோமீட்டர். பஸ்லயோ கேப்லயோ போனீங்கன்னா இருக்கிற ஒரே ஹைவே இந்த ஒரு வழி தாங்க. இப்போ இந்த டோலை கிராஸ் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சண்டி மந்திருக்கு போகலாம். இந்த ரீஜன் ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் ஷிவாலிக் ரேஞ்ச், அதாவது இமயமலையோட அடிவாரம். ஷிவாலிக் ரேஞ்ச் ஹிமாலயஸோட அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்சுங்க. இது வழியா நேரா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைலாசத்துக்கே போயிடலாங்க, அதாவது இமயமலைக்கே போயிடலாங்க. இந்த ஹைவேல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டி மந்திர் வந்துருங்க. டடா! பிரச்சின் ஸ்ரீ சண்டி மாதா மந்திர். பிரச்சின் ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் புராதன, இங்கிலீஷ்ல ஏன்ஷியன்ட், அதாவது ஏன்ஷியன்ட் சண்டி தேவி மந்திர். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ரயில்வே ட்ராக் சண்டி தேவி மந்திருக்கு முன்னால இருக்கு. இந்த ரயில்வே ட்ராக் நியூ டெல்லி கால்கா லைன். டெல்லியில இருந்து கால்காவுக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் வருதுங்க. நீங்க ஷிம்லா போகணும்னா கால்கால இருந்து ட்ரெயின்ல போகலாம். ஆனா அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணினீங்கன்னா that will be your memorable joyful journey-ஆ இருக்கும். ஏன்னா ஷிம்லா டாய் ட்ரெயின் யுனெஸ்கோவால வேர்ல்டு ஹெரிட்டேஜ் த மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியான்னு 2008ல அறிவிக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ சண்டி மந்திர் கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் சண்டிகருக்கு பேர் கொடுத்த சண்டி தேவி டெம்பிள். 1947க்கு முன்னாடி பஞ்சாப் மாகாணம் அப்படிங்கிறது பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் இந்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்ததா தான் இருந்துச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் நாடே பஞ்சாப் மாகாணத்துக்குள்ளதான் இருந்துச்சு. பஞ்சாபோட கேபிட்டல் லாகூர். இன் 1947 பார்ட்டிஷனுக்கு அப்புறம் லாகூர் பாகிஸ்தானோட பகுதியா மாறிடுச்சு. இந்த பஞ்சாப் ரீஜனுக்கு அப்போ ஒரு புது கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. அந்த வேக்யூமை ஃபில் பண்ண அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ட்ரீம் கேபிட்டல் சிட்டியை என்விஷன் பண்ணாரு. ஸோ அதை தொடர்ந்துதான் லீ கார்பூசியர் அப்படிங்கிற பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் அவரை சண்டிகருக்கு வரவழைச்சு அவரை டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வச்சாங்க. தட் இஸ் கால்ட் அ வெல் பிளான் சிட்டி ஆஃப் சண்டிகர் நவ். என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இந்தியாவோட பிரசிடென்டா இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த சண்டி மாதா கோயிலுக்கு வந்ததாகவும் அவர் தான் இந்த சண்டிகருக்கு சண்டிகர் அப்படின்னு பேர் வச்சதாகவும் சொல்லப்படுது. ஆக்சுவலி சண்டி அப்படிங்கிறது சண்டி தேவியில இருந்தும், கர் அப்படிங்கிறது கோட்டை, மீன்ஸ் சண்டியின் கோட்டை.
ஒரு பக்கம் மாடர்ன் வெல் பிளான் சிட்டி வித் ப்ராப்பர் ரோட், மரம், சைக்கிள் ட்ராக், வெல் பிளான்ட் செக்டர்ஸ், அந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஒரு 20th செஞ்சுரி மாடர்ன் சிட்டிக்கு இந்த புராதன கோவில் ஒரு டீப் ரூட்டட் ட்ரெடிஷனல் டச் கொடுத்துருக்குங்க. காலையில கிளம்பி கோயிலுக்கு போனேன், சண்டி மந்திர் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்ப திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில சண்டி தேவியோட பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி ஒரு தூரல், அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அந்த ஹாப்பினஸ், அந்த காம்னஸோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். For more travel stories, subscribe to my channel.